ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எக் பப்ஸ் தான் செய்ய போகிறோம். அதுவும் மைக்ரோவேவ் இல்லாமல் ஆயில் எப்படி டிப் பண்ணி எடுக்க போகிறோம் தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். முட்டை பப்ஸ் செய்கிறதுக்கு 1 கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக சால்ட்டு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா சாஃப்டாக செய்யணும், அப்போ தான் பப்ஸு சூப்பராக வரும். இந்த அளவுக்கு மாவை ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சு வச்சிடணும். இது ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டும். இந்த பப்ஸுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடாயிட்டு அது கூட கொஞ்சமாக சோம்பு, அது கூட நறுக்கி வச்சிருந்த வெங்காயம், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெப்பர் தூள், மஞ்சள் தூள், இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், மசாலா ரெடி ஆகிடுச்சு. மசாலா ரெடி பண்ணி வச்சதுக்கு பிறகு நான் முட்டையை வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த எக் பப்ஸ் வைக்கிறது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இதேமாரி முட்டையை 2ஆக கட் பண்ணி வச்சிடலாம். முட்டை பப்ஸுக்கு மசாலாவும் ரெடி பண்ணிட்டோம், முட்டையும் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான மாவு தான் ரெடி பண்ண போகிறோம். 1/2 hour ஆகிட்டு மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. இதை 4 பீஸாக பிரித்து எடுத்துப்போம். இப்படி உருண்டை உருண்டையாக உருட்டிட்டு இதை திரட்டி எடுத்துப்போம் தனித்தனியாக. சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவு தூவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தெல்லாம் மாவு அதை திரட்டி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப மெலிசாக திரட்டி எடுத்துக்கலாம், அப்போ தான் பப்ஸ் அவ்வளோ சூப்பராக வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. இதேமாரி சின்ன சின்னதாக திரட்டி திரட்டி வச்சுப்போம், அப்போ தான் லேயராக வரும். இதேமாரி தின் லேயராக நம்ம ஒரு 5 இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை ஒன்று மேலே ஒன்றா அடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இதில் ஆயில் அப்ளை பண்ணிப்போம். அதுபோல் ஒன்று ஒன்றா ஆயில் அப்ளை பண்ணி ஒரு லேயராக அடுக்க போகிறோம். நான் ஒரு 5 லேயர் அடுக்க போகிறேன். லேயர் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இதை 4 பீஸாக கட் பண்ணுவோம். இப்போ இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துப்போம். தனியாக எக்ஸஸாக இருக்க மாவை கட் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தால் தான் நம்மளுக்கு பப்ஸு சூப்பராக வரும். இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா, அதுக்கப்புறம் முட்டையை சேர்த்துக்க வேண்டியதுதான். 4 கார்னர்லேயும் நான் கொஞ்சமாக மைதா மாவு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மைதா மாவு எடுத்துக்கிட்டு அதில் தண்ணி சேர்த்து இது 4 பக்கமும் தடவிக்கிறேன். ஏன்னா இது பிரியாமல் ஒட்டி நல்லா வரும். இப்போ 4 பக்கமும் மடித்து வச்சிடலாம். பாருங்கள், நம்ம 4 பக்கம் 3 கரெக்டாக ரெடி பண்ணிட்டோம்.
எங்கேயாவது சின்ன ஹோல் இருந்தால் இதுமாரி டிப் பண்ணிங்கன்னா கரெக்டாகிடும். இதேமாரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதை நம்ம மைக்ரோ ஓவனில் வைக்காமல் எண்ணெயில் தான் டிப் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ ஒன்று ஒன்றா இதை போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் ஃபுல்லாக நல்லா வேகும், இல்லைன்னா மாவாக அப்படியே இருக்கும். அதில் கொஞ்சமாக ஆயிலை மேலே அப்ளை பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் வெந்துடும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். அவ்வளோதான், பப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கோல்டன் ப்ரௌனில் வந்துருக்குன்ட்டு. இதை எடுத்துக்க வேண்டியதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எக் பப்ஸ் ரெடி ஆகிருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் சூப்பராக வந்திருக்கு. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது ரெண்டாக வெட்டி காமிக்கிறேன் உங்கள்கிட்ட, மசாலாலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக லேயர்லாம் வந்திருக்குன்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.